முக்கியமாக இப்போவே தென் தமிழகத்தில் கடுமையான மழை பெஞ்சது, தேனி போன்ற பகுதியில் கடுமையான மழை பெஞ்சது. இப்போ நீங்கள் மற்ற பகுதியில் சேர்த்து சொல்கிறீங்க. இந்த மழை தொடருங்கிற மட்டும் இல்லாமல் இதோட கடுமையாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க. ஆமாம், அது அது அந்த குறிப்பை ஏற்கனவே கொடுத்துருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். என்னுடைய வருத்தங்கள் என்ன வந்து 1-2 இடத்துல வந்து லொக்கேஷன் தவறாக போகுது. அது வந்து என்னுடைய ஆராய்ச்சி குறிப்பு தானே தவிர இது வந்து துல்லியமான கணிப்புன்னு சொல்ல முடியாது. நானே கற்றுக்கூட்டி தான் என்றைக்குமே. பட் இதில் என்னென்னா, ஒரு புயல் சின்னம் உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்து சப்ட்ராபிக்கல் ஸ்டார்ம், அதாவது சைக்ளோனுக்கு சமமான ஒரு அமைப்பு, அது வந்து இயல்புக்கு அதிகமான மழையை கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து 19லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங். இதே மாதிரி இதுக்கு முந்தின பீரியடில் கொடுத்துருந்தேன், அதுவும் நடந்துகிட்ருக்கு. 14th to 17th கொடுத்துருந்தேன், ஒரே ஒரு நாள் தான் கேப்பு. பார்த்திங்கன்னா 18th அன்றைக்கி மழையோட அளவு மிக குறைவு. அந்த 14th to 17th நிறைய இயல்புக்கு அதிகமாக மழை பெய்யும். சென்னையிலையுமே இன்ஃபேக்ட் பொன்னேரிலாம் 18 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. 20 சென்டிமீட்டர் மேலே போனால் தான் அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இயல்புக்கு அதிகமாக மழை கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ தெற்கு தமிழ்நாட்டில் உருவாகும். அது வந்து கிட்டத்தட்ட இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சின்ன டல் பீரியட் கொடுத்த மாதிரியாக இருக்கும். பட் இட் இஸ் கோயிங் டு பில்ட் அப் இன் அ வெரி பிக் வே. 26லேருந்து நவம்பர் 2க்குள்ளே மிகப்பெரிய மழையை எதிர்பார்க்கலாம்.